அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆணவம், அதற்கு உவமையான கேரக்டர் புராண காலங்களில் யார் யார் இருந்தாங்க. ராமாயணத்தில் ராவணன், பாரதத்தில் துரியோதனன், இரண்யன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும் பத்மாசுரன், இவர்களை எல்லாம் ஆணவத்தின் அடையாளமாக சொல்லுவார்கள். இப்போது ஆணவங்கிறது ஒரு கேரக்டர்னு நம்ம சொன்னால் இப்படி நிறைய கேரக்டர்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். எல்லாமே கலந்தது தான் ஒரு மனிதன். அப்படிப்பட்ட கேரக்டரில் உருவாக்கி இருக்கும் பொழுது பாவத்திற்கும் இந்த ஆணவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றி இப்போது என்னோட சிந்தனைக்கு எட்டியதை நான் சொல்லுகிறேன். அதாவது பாவம் என்பது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, எந்த ஜென்மத்தில் செய்ததோ இந்த ஜென்மத்தில் செய்து கொண்டிருப்பதோ தெரியவில்லை. ஆனால் அந்த பாவத்தின் கணக்கு சரியாக கணிக்கப்படுகிறது. அதற்குரிய தண்டனை நமக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறது. இது உண்மை, யதார்த்தமான உண்மை. இந்த பாவம் என்பது எதெல்லாம் பாவம்னு சொல்கிறது, அதுக்கு நிறைய வேதங்கள் சொல்லியிருக்காங்க. 5 பாவங்கள் ரொம்ப கொடுமையானது. காமம், திருட்டு, அப்புறம் பொய் சொல்கிறது, அப்படி நிறையா வருது. பிறன் மனைவி, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனாக்க இந்த பாவங்கள் கணக்கிடுறது கணக்கு போட்டு விதி என்ற ஒரு இதில் பிரம்மா எழுதின எழுத்து இருக்கு. அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. அதுதான் உண்மை. இப்போது இந்த பாவங்களை எப்படி நம்ம குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, ஆணவம், ஆசைங்கிறதையும் நம்ம விடணும், ஆணவத்தையும் விடணும். ஆணவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டாக்க, எல்லாம் நாம் தான் செய்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்கிறத மறந்து போயிடுறோம். அதனால தான் எந்த ஒரு குழந்தையும் தாய் தந்தை இல்லாமல் வருவதில்லை. எந்த ஒரு மனிதனும் இறைவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாக்க, இறைவனை நம்ம நேராக பார்க்கல, எப்படி அதை நம்ப முடியாது. இந்த இறைவனால் படைக்கப்பட்ட தாய் தந்தையை நம்பலாம் அல்லவா? அவர்களையும் நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை. ஒரு இதில் சொல்லுவாங்க, தாய் தந்தைக்கு செய்கின்ற துரோகம், பாவம் நம்ம தலையை சுற்றி அடிக்குமா. அது கேட்கும்போது கேர்லெஸ்ஸாக விட்டுடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், இவங்களால் நமக்கு அது கிடைக்காது, இது கிடைக்கும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னாக்க, என்ன லைஃப்பில் நம்ம எதை கொடுக்குறோமோ அதை தான் வாங்க முடியும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஏன்னா இந்த பந்து எடுத்து பாலில் சோத்தில் போட்டாக்க அந்த பந்து திரும்பி நம்மளை தான் அடிக்கும். ஏன்னா இங்கே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நம்மளை தான் அடிக்கும். அதே மாதிரி நாம் தாய் தந்தையாகும் பொழுது நமது தாய் தந்தைக்கு என்ன செய்தோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது, நமக்கு செய்ய வேண்டிய நம் குழந்தைகள் என்று வருத்தப்படும் பொழுது அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். பட் லேட். அதனால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு இயற்கையின் சக்தியை எதிர்க்க மனிதனால் முடியாது. அதை ரெண்டையும் அனுபவித்து தான் ஆகணும். அதுதான் பாவக்கணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மமோ போன ஜென்மமோ எப்போ செஞ்சதோ தெரியாது. அதே மாதிரி புண்ணியத்திலையும் கணக்கு உண்டு. ஆனால் புண்ணியம் எவ்வளவு செய்திருந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் அந்த பாவம் என்பதற்கு கிடைக்கின்ற தண்டனை இருக்கிறதே, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் ரொம்ப கொடுமைங்கிறது. அதனால் அந்த பாவத்திலேருந்து எப்படி நம்ம விடுபட முடியும்னு கேட்டாக்கா, ரொம்ப லேட்டுங்க. நம்மளால் விடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட முயற்சிப்பது ஈஸி. அந்த முயற்சியாக என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தையை பார்த்துக்கொள்வது, கவனித்துக்கொள்வது. இப்போது நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்கும்போது அடுத்த வீட்டு அம்மா அப்பாவை நம்ம நிறைய நல்லா கவனிச்சோன்னாக்க இறைவன் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் எல்லாருமே ஆணவங்கிறத விட்டுடுங்க, ஆசையை விட்டுடுங்க. ஆசைங்கிறது எங்கே வந்தது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மனைவியின் மீது ஆசையோ அல்லது ஒரு பொருளின் மீது ஆசையோ ஏற்பட்டு அவர்கள் உறவுகளை தொலைத்தால் அதுவும் ஆணவத்திற்கே உரியதாகும்.
ஆணவம்னு சொன்னாக்க வந்து அடமண்ட் நேச்சர்னு சொல்லலாம், ஸ்டபன் சொல்லலாம். எதை தான் நினைக்கிறோமோ அதையே செய்ய வேண்டும் என்று நினைப்பது. ரெண்டாவது, எதிலுமே தான் சரி என்று நினைப்பது. மூன்றாவது, தன்னை தவிர வேறு யாருமே கெட்டிக்காரர் இல்லை என்று தன்னைத்தானே நினைத்து கொள்வது, பெருமை அடித்துக் கொள்வது. இப்படியெல்லாம் செய்கிறது தாங்க ஆணவம். இந்த ஆணவத்திலேருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னாக்க நீங்களும் நல்ல மனிதராக வாழ முடியும். நன்றி, வணக்கம்.